ஏய் ரெண்டு பேரும் இங்க வாங்க. போப்பா. டேய் எம்எல்ஏ வீட்டுல ஏமாத்துன மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருக்கீங்க? எந்தெந்த ஊர்ல ஏமாத்திருக்கீங்க? சார் நான் ஏய் உண்மையை சொல்லு, இல்லைன்னா பிச்சிடுவேன். மெட்ராஸ்ல இருக்க ரவுடிங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சார் என்ன சார் இது எங்களை போய் ரவுடி லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்க? நாங்க ரவுடிங்க இல்ல சார், படித்த பட்டதாரி வாலிபர்கள் சார். ஏய் மூடுறா வாய. இன்னைக்கு படிச்சவன் தான்டா எல்லா தப்பு பண்ணிட்டு இருக்கான். சார் ஊர் பூரா ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்கானே அவன்லாம் யாரு? ரொம்ப படிச்சவங்க தான். சமீபத்துல செக்ஸ் கேஸ்ல ஒரு டாக்டர் அரெஸ்ட் பண்ணாங்களே, அவரும் படிச்சவர் தாங்க. அப்ப ஏன்டா வக்காலத்து வாங்குற? ஏன் சார் அப்ப டாக்டர் மாத்ருபூதம் கூட செக்ஸை தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு, அவரையும் பிடிச்சு உள்ள போட்டுருவீங்களா? சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார், என் ஃப்ரெண்டுங்க அவங்க பக்கா ஜென்டில்மேன். ஏய் நீ தானே பிரின்சிபல் ரூம்ல கட்டி போட்ட? யார் அது? நீ ரவுடியா? ஐயே போலீஸ். ஏய் தொற துறக்கிறேன் சார். போங்க சார். திமிரா? சார் போடு. முதல்ல உனக்கு லாடம் கட்டுறேன். நல்ல கட்டுங்க சார். ஒழுங்கா இருந்தா எங்க பசங்களுக்கு எடுத்ததை இவன் தான் சார். நாலு மிதிங்க சார். நல்ல பிள்ளைய பேரை சொல்லி 3 லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்கிட்டு பெருசா பேசுறீங்களா நீங்க? ஏய் எம்எல்ஏ கிட்ட 3 லட்சம் வாங்குனீங்களா? பிச்சிடுவேன். அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். அந்த பணத்தை கொடுத்துறேன் சார். இந்தாங்க சார். உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எடுத்துக்கோங்க. பைசா காலத்துல உதவ வாங்க முடியல சார். பணம் கரெக்டா இருக்கா பாருங்க சார். ஏய் கரெக்டா இருக்கா? 50 ரூபாய் குறையும் சார். பாத்தீங்களா சார், பிராடு பசங்க சார். 50 ரூபா என்ன பண்ணீங்க? சாமி உண்டியல்ல போட்டான் சார். எதுக்கு? கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக சார். செய்யறதெல்லாம் ஃப்ராடு தானோ? சாமிக்கு லஞ்சமா? பாவிகளா போய் சொல்லி கல்யாணம் பண்ணி எங்களுக்கு அடி வாங்கி வச்சு. அந்த எம்எல்ஏ கொடுத்த வயிறு மோதிரத்தையும் கொடுத்துருக்கடா. எங்கட விரல மோதிரத்துக்கான பாக்கெட்ல வச்சிருக்கிறியா? அவனை கொஞ்சம் நல்லா பாருங்க சார். எங்கடா மோதிரம்? உன்னது என்ன? அங்க வை. ஏன்டா வாயில வச்ச? உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல யாராவது திருடிக்குவாங்கன்னு பயந்து போய் மறைச்சு வச்சிருந்தேன் சார். போலீஸ் சொல்றியா? போடா போ. ஏய் உள்ள போடா. நாங்க தான் ஏமாந்தவங்க, எங்களை பிடிச்சு வச்சீங்க சார். நல்ல விசாரணை பண்ணி அந்த முடிவு காட்டுக்குள்ள இருக்கிறவரை எப்ப பிடிப்பீங்க? பேசா பிச்சிடுவேன். என்னத்த விசாரிக்க? சார் அந்த பசங்களை அடிக்காதீங்க சார். அந்த பசங்க ரொம்ப நல்ல பசங்க சார். ஆட்டோக்காரர் லாயர் கூட்டு வந்திருக்காடா. சார் நடந்த தப்பு எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் சார், அவங்க இல்ல சார். தயவு செஞ்சு அவங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். நீ யாரு? சார் எம்எல்ஏட பிரதர் சார் இவரு. சார் சம்பந்தப்பட்ட பொண்ணுங்க இருக்காங்களே அவங்களுக்கு நான் அண்ணன் முறை வேணும் சார். உட்காருங்க. நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. எம்எல்ஏட பிரதர்னு சொல்றீங்க. இந்த ஃப்ராட் பசங்களுக்கு நீங்க ஏன் சப்போர்ட் பண்றீங்க? சார் இந்த பசங்க ஃப்ராட் எல்லாம் கிடையாது சார். இந்த பசங்க என் வீட்டுல தான் சார் குடியிருக்காங்க. இந்த பசங்களுக்கும் அந்த பொண்ணுங்களுக்கும் எதிர்பாராத விதமா லவ் செட் ஆயிடுச்சு. அது தெரிஞ்ச அந்த எம்எல்ஏ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டார் சார். அந்த நேரத்துல இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை கொஞ்சம் தள்ளி போச்சு. அதனால ஒரு சின்ன பொய்யை சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போச்சு சார். என்ன சார் புது கதை சொல்றீங்க? ஐயோ கதெல்லாம் இல்ல சார், இது உண்மை சார். வேலை கிடைக்காதான் சார் இவ்வளவு குழப்பத்துக்குமே காரணம். ஆமா சார். சைதாப்பேட்டை வட்டச் செயலாளர் வடுகநாதன்ட்ட ஆளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு எவிடன்ஸ் இருக்கு சார். அந்த ஆள்கிட்ட வேலை செஞ்ச பியூனையும் அழைச்சிட்டு வந்திருக்கேன் சார். அவரே சொல்லுவார். சொல்லுப்பா. சார் சொல்றது உண்மையா? சார் அந்த பசங்களும் அவங்க அப்பாவும் ஆளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொண்டாந்து கொடுத்தாங்க. என் கண்ணால பார்த்தேன். பாவம் நிலத்தை ஒத்து கொடுத்துருக்காங்க சார். சார் அந்த வட்ட செயலாளர் மேல இதுக்கு மேல நிறைய கேஸ் இருக்கு சார். 500 பேர்ட்ட காசு வாங்கி ஏமாத்திருக்காருன்னு ஏற்கனவே நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஓ அவன் தான் அந்த வட்ட செயலாளரா? ஏய் எங்க இருந்தால? சார் அவர் எங்கேயோ ஓடி போயிட்டாரு சார். எனக்கே 3 மாசம் சம்பளம் பாக்கி இருக்கு சார். ஏன் சார் இந்த விஷயத்தை பத்தி முன்னாடியே எம்எல்ஏ கிட்ட சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காத? சார் இருந்தால் ரொம்ப கௌரவம் பாக்குறாள் சார். வேலை இல்லைன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பார் சார். ஓ அப்படியா? இப்ப நான் என்ன செய்யணும்? ஒண்ணு இல்ல, நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இந்த பசங்களை ஜாமீன்ல விட்டீங்கன்னா நானே பஞ்சாயத்து பண்ணி 2 பேரையும் சேர்த்து வச்சிருவேன் சார். ரைட்டர் ஒரு கையெழுத்து வாங்கிக்கோ. ஏய் அவங்களை ரிலீஸ் பண்ணு. ஆஹா வாங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க. திருட்டு பசங்க ஒரு கும்பலை கூட்டிட்டு வந்திருக்கானுங்க. உங்களை பஞ்சாயத்து பண்ணி கூட்டிட்டு போறாங்களாம். நீங்களே உங்க முடிவு என்னன்னு சொல்லி அனுப்புங்க. எங்க வந்தீங்க? எந்த முகத்தை வச்சுட்டு எங்களை பார்க்க வந்தீங்க? எங்க அண்ணன் எங்களுக்காக எத்தனை பணக்கார வீட்டு மாப்பிள்ளைய பார்த்தாங்க. அவங்க எல்லாரையும் வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போராடி உங்களை நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எதுக்காக? நீங்க கோடீஸ்வர வீட்டு மாப்பிள்ளைங்கிறதுக்காகவா? ஏழையா இருந்தாலும் நேர்மையா இருப்பீங்க, நம்பிக்கையா இருப்பீங்கிற எண்ணத்துல தானே எங்களை இப்படி நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்களே.
நீங்க சொன்ன பொய்னால எங்க அண்ணனுக்கு எவ்வளவு அவமானம், எவ்வளவு அசிங்கம். ஊர்ல இருக்கிறவங்க கேவலமா பேசுறது தாங்க முடியாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாரு. எங்களால அவரோட மானவ மரியாதை எல்லாமே போச்சு. மீனா, சத்தியமா சொல்றேன், உங்களை அவமானப்படுத்துறதுக்கோ உங்க அண்ணனை அசிங்கப்படுத்துறதுக்காகவோ நாங்க இப்படி எல்லாம் நடந்துக்கல. நம்ம காதல் ஜெயிக்கணும், அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நாங்க 2 பேரும் உண்மையை மறைச்சோம். அதுதான். காதலை பத்தி நீங்க பேசாதீங்க, அந்த யோகிதை உங்களுக்கு இல்ல. உண்மையிலேயே நீங்க எங்களை காதலிச்சிருந்தா எங்க கிட்டயாவது உண்மையை சொல்லிருக்கணும்ல. அவங்க நம்மள காதலிச்சிருந்தா சொல்லிருப்பாங்க. நம்ம காசு பணத்தை எல்லாம் காதலிச்சாங்க, அப்புறம் எப்படி சொல்லுவாங்க? இத பாருங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பேசாதீங்க. என்ன ரோஷம் வந்துருச்சா? பணத்தை தானே ஆசைப்பட்டீங்க? பணக்காரோட பொண்ணு கிடைச்சா தலையில முளை அடிச்சு எல்லாத்தையும் சுத்திட்டு போலாம் தானே வந்தீங்க. போங்கடா பொறுங்க. என்னையா பொறுங்க? நாயத்தை பேசுங்க. போயா, என்னமோ சப்போர்ட் பண்ணி பேச வந்துட்டேன். என் தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணா அவங்களுக்கு 3 வேளை சோறு போட முடியுமா? இல்ல ஒரு ஜோடி செருப்பு தான் வாங்கி தர முடியுமா? வக்கத்த பசங்க. வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க சார். பெரிய கோட்டீஸ்வரன் கோவம் பொத்தி வச்சா போடா. இந்த வெட்டி பசங்க கூப்பிட்டான்னு சொல்லி வேட்டி கட்டி வந்துட்டாங்க பஞ்சாயத்துக்காக. போங்கடா வெளிய. போங்கடான்ற. இது பாரு உனக்கு தான் பேச தெரியும், பேசிட்டு இருக்காத. பஞ்சாயத்து பண்ண வந்து உங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடு. பெரிய பஞ்சாயத்து பேச வந்துட்டானுங்க. இதா கொஞ்சம் முன்னாடி வாமா. போமா, என்னன்னு சொல்லுமா. இது பாருமா, என்னதான் இருந்தாலும் இவங்க உங்களுக்கு தாலி கட்டின புருஷங்க. இது உங்களோட எதிர்கால வாழ்க்கை பிரச்சனை. தயவு செஞ்சு கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்க. இதுக்கு மேல என்னென்ன சொல்றதுக்கு இருக்கு? எங்க கிட்டயே உண்மையா இல்லாதவங்க, நாடகம் ஆடினவங்க, இவங்களை நம்பி வந்து எங்களை ரோட்ல நிக்க சொல்றீங்களா? அண்ணே, இவங்களை நம்பி நாங்க போனா நாங்க போட்டுக்கிற நகைக்கு ஆசைப்பட்டு எங்க தலையில கல்ல தூக்கி போட்டாலும் போட்டுருவாங்க. சார், டைரக்ட் சார். என்னையா? குட் மார்னிங் சார். கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? எத்தனை வாட்டி என்ன கவனிப்பீங்க? புதுசா ஹீரோனி வந்திருக்காங்க, அவளை போய் கவனியா. புதுசா ஹீரோனியா? எங்க அங்க சார்? பாரியா. இந்த ஹீரோனியை வச்சு இந்த டைரக்டரோட சீட்டை பிடிக்கிறேன், இந்த ஆளை வீட்டுக்கு அனுப்புறேன். மேடம் 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 குட் மார்னிங் மேடம். ஐ ஆம் ஜேம் சிட்லி. மேடம், காபி சாப்பிடுறீங்களா, கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ். அப்புறம் உங்க முகத்தை பார்க்காம சொல்றேன் மேடம், எதிர்காலத்துல நீங்க ஒரு பெரிய சிம்ரானாவும் ஜோதியாவும் வருவீங்க, இது சத்தியம். தேங்க் யூ. அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப் மேடம், என்னன்னு கேட்டீங்கன்னா நான் நல்லா சூப்பரா ஆக்ட் பண்ணுவேன் மேடம். எனக்கு சினிமால ஒரு சின்ன சான்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களை சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். என்ன மேடம் பேசாம இருக்கீங்க? ஓஹோ, கருப்பா இருக்கணும்னு பாக்குறீங்களா? ரஜினிகாந்த்ல இருந்து வடிவேல் வரைக்கும் கருப்பா தானே இருக்காங்க. இத போய் ஃபீல் பண்ணிக்கிறீங்க மேடம். மேடம் மேடம் கண்ணம்மா, நீயா? ஏய், எந்திரி எந்திரி லூசு. ஆமா, யார கட்டிங்க வந்த? யார கட்டிங்க அடிக்க வந்த? எம்எல்ஏ நடிகர் அடிக்கணும்னு சொன்ன, அவர் தான் இந்த ப்ரொடியூசர் சொல்லி இந்த படத்துல சான்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அவன் சொன்னா நீங்க வந்துடுறதா? ஏய், என்கிட்ட என்ன சொன்ன? நீங்க டைரக்டர் ஆனதுக்கு பின்னால நடிப்பேன்னு சொன்னீங்கல்ல? சொன்னேன். அப்புறம் இங்க வந்தா? நீங்க எப்ப டைரக்டர் ஆகுது, நான் எப்ப நடிக்கிறது? நீங்க இன்னும் டீ காஃபி தான் குடிக்கிறீங்க. நான் கூப்பிட கூட போய்கிட்டு இருக்கியா? மேக்கப் போட்டல பெரிய ஐஸ்வர்யா ராய் நினைப்பா. இந்த பார், சொல்ற கேளு. இந்த கம்பெனி டுபாவர் கம்பெனி 2 நாள்ல பேக்கப் பண்ணிட்டு 3ஆம் நாள் வீட்டுக்கு போயிருவாங்க. அவசரப்பட்டு நீ நம்பி தெருவுல தெரியாத. நான் ஹீரோ ஆனவன நீ ஹீரோனி ஆகலாம், அது வரைக்கும் பொறுமையா. நான் ஹீரோ நைட் கூட நீங்க ஹீரோ ஆகலாம். ஏய், நீ எனக்கு சான்ஸ் தர்றியா? என்ன ஏய்தா பேசிக்கிட்டு இருக்க? வா வீட்டுக்கு. டேய், ஹீரோனி கை பிடிச்சிடுங்க. அவசரப்பட்டு கை நீட்டற வளச்சிக்கறாங்க. என்ன? அவன் யார் தெரியுமா? யாரு? என்னோட லவர். நான் கட்டிக்க போற புள்ள. வேண்டாம், அவட்டே கேளுங்க. நீ இப்படி வா. மேடம், இந்த டீ குடுக்குற பையனா உங்க லவர்? நோ நோ நோ, இவர் யாருன்னே எனக்கு தெரியாது சார். அப்படியா? சார் எனக்கு தமிழே கொஞ்சம் கொஞ்சம் தான் சார் தெரியும். நான் பிறந்தது மும்பைலோ, நான் படிச்சது அமெரிக்காலோ. சார், என் ஃபேமிலியே நார்த் இந்தியா சார். ஓஹோ, அப்ப இந்த ஆளு உங்களுக்கு தெரியாது? நான் பார்த்ததே இல்ல. Who are you man? ஏண்டி நான் சொன்னா யாங்கிட்டே தெரியாது. யாங்கிட்டே? டேய், பய அப்படி. டேய், நம்ம ஹீரோனி மேல கை வச்சா போட்டு அடிங்க அவரை. நம்மள ஒருத்தன் ஏமாத்தான்ல, நம்ம வாழ்க்கையவே சின்ன பின்னமாக்குனான்ல, அவனை கண்டுபிடிச்சு போலி போட்டு தாண்டா மத்த வேலையே. முதல்ல அவன் ஏரியால போய் தேடி எப்படியாவது கண்டுபிடிச்சு அவன்கிட்ட நம்ம பணத்தை வாங்கணும்டா. அண்ணே, ஒரு டீ போடுங்க. அக்கவுண்ட்ல வச்சுக்கோங்க. பாத்தியா நம்ம நிலைமைய? நம்ம கையில இருந்த காசை கொடுத்துட்டு அக்கவுண்ட் சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த பார், முதல்ல நம்ம லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கணும்னு நினைச்சேன் பார், அது பெரிய தப்புடா. டேய், நாம என்னடா பண்ணுவோம்? 4 பேர் கொடுத்தாங்களே, நாமளும் லஞ்சம் கொடுத்தோம். ஆனா அவன் இந்த மாதிரி நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டு போவான்னு நமக்கு தெரியுமா? இந்த வட்ட செயலாளர் வடுகநாதர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கவலையே இல்லங்கிறேன். நன்றி சார். உங்க 2 பசங்களுக்கு MBBS சீட் வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. ரொம்ப நன்றிங்க. வட்ட செயலாளருக்கு கட்டம் சரியில்லடா, அதனாலதான் நம்ம கையிலேயே வந்து மாட்டிக்கிட்டான். அப்புறம் சார், நீங்க 2 பேரும் ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருங்க. அவ்வளவு பணம் எடுத்துட்டு வரலையாங்க? எடுத்துட்டு வரலையா?
என்னையா பொழப்புது? ஒரு வேலை ஆகணும்னா பணத்தோட வர்றது இல்ல? ஐயா வணக்கம். ஏய், பணம் கைக்கு வர குறுக்கு பேசாதீங்க. ஆமா, நம்ம ரெண்டு பேரும் எந்த ஊரு? கொட்டாமட்டிங்க. கொட்டாம்பட்டியா? கொட்டாம்பட்டிக்காரனுக்கு 2 பேருக்கு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலை வாங்கி கொடுத்தேன். ஒருத்தன் பேர் வந்து ரவி, இன்னொருத்தன் பேர் வந்து கோபியா. கோபிதான். அவங்க 2 பேருக்கும் பழனியப்பாஸ் காலேஜ்ல வந்து ப்ரொஃபசர் வேலை வாங்கி கொடுத்தேன். மாசம் 25,000 ரூபாய் சொலையா சம்பாதிக்கிறானுங்க. அது மட்டும் இல்ல, எம்எல்ஏ தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணிட்டு சும்மா ஜாம் இருக்கானுங்க. இப்ப பார்த்தாலும் என் கால்ல விழுவானுங்களே. இல்லடா, கழுத்த பிடிக்க போறானுங்க. மாதிரி இல்ல இல்ல, அங்க பாரு. ஏண்டா எங்களை ஏமாத்தினது இல்லாம எங்க ஊர்க்காரங்களை வேற ஏமாத்த பாக்குறியா? அடிக்கிற வேலையில வச்சுக்கலாமா? கேப் மாதிரி நீ யாரு, என்னென்ன தில்லுமுல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிற, யாரெல்லாம் உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வந்திருக்கோம்டா. எங்கடா வச்சிருக்க எங்க படத்தை? எங்க படுறாங்க, எங்க பணத்தை குடுறா. எங்க பணம் எங்க? எங்கிட்ட இல்ல, மேல இடத்துக்கு போயிடுச்சு. சொல்றா. சொல்லு. தண்ணி கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. என்னடா சோடா வாடா. டேய் சோடா கேக்குறடா. விடாத அத போற பாரு. போடா. அடச்சே, ஓடிட்டான்டா. ச்சே, அதானே. டேய் இந்த வண்டியா சோமாரி வெளிய வாடா. ராஸ்கல் எவ்வளவு திமிரு இருந்தா வா. வாடி வா. ஏண்டி வசதி இருக்குன்றதுக்காக அம்பாஸ்டர் காரை வச்சு புருஷ மேல ஏத்துறியா? மவளை இப்ப நான் என்ன பண்ற பாடி ஓடி. வாடா. இது வரைக்கும் நீங்க செஞ்ச துரோகம் போதாதுன்னு வண்டியை கொண்டு வந்து மேல இடிச்சு இப்ப எங்க பொழப்ப கெடுக்க பாக்குறீங்களா? யாரு? நாங்க உங்க பொழப்ப கெடுக்கிறோமா? புரியல? ஏமாத்துறது அவங்க பொழப்பு, அத கெடுக்கிறோமா? அத சொல்றாங்க. ஏய், யார பாத்து ஏமாத்துறீங்க? ஏய், புறாடே பொளஞ்சில மறுவேல பாக்குற டைம்ல ஏய் பிச்சு என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ ராஸ்கல்? இங்க பாருங்க, அடுத்தவங்களை ஏமாத்துற புத்தி எங்களுக்கு இல்லைங்க. அப்படி ஏமாத்துற என்ன எங்களுக்கு இருந்திருந்தா எங்களோட 1.5 லட்சம் ரூபாய் வேலைக்காக கொடுத்து இன்னொருத்தங்கிட்ட ஏமாந்துருக்க மாட்டோம். இது என்ன புது கதையா? இத நாங்க நம்பணும். நீ நம்பாட்டி போயேண்டி. நீ போயா? இரு கீதா, சும்மாரா. நீங்க பணம் கொடுத்தது உண்மைன்னா அந்த பணம் கொடுத்த ஆள எங்க அண்ணன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த வேண்டியதானே? உங்க அண்ணன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த அண்ணாங்க இருந்தோம். அன்னைக்கு அவன் எஸ்கேப் ஆயிட்டான். இன்னைக்கு அவன் கிடைச்சான்னு தெரிஞ்சிட்டு போனா நீங்க வண்டி கொண்டு வந்து குறுக்க போட்டீங்க. ஒரு பொய்ய மறைக்க 9 பொய். நீங்க திருந்தவே மாட்டீங்களா? அவங்க ஃப்ராடுங்க, அப்படிதான் பேசுவாங்க. நீங்க யார பாத்து ஃப்ராடுங்கற? ஏய், இன்னைக்கு உன் கதையை முடிச்சேன். இன்னையோட திமிரு அடங்கணும். என்ன அந்த பொண்ணுகிட்ட தகராறு நடு ரோட்ல? ஏய், நீ யாரா? புருஷன் பொண்டாட்டிக்கு மத்தியில 1000 தகராறு இருக்கும். அத கேக்க நீ யாரா? ஏமா சொல்றி. இந்த ஆள் யாருனே தெரியாது. காலேஜ் போயிட்டு வர எங்களை கலாட்டா பண்றாங்க. காலேஜுக்கு போறியா? இது ஏன் பொஞ்சாதீங்க சொன்னா நம்புங்க. அது ஏன் பொண்டாட்டிக்கு பொய்யா சொல்றா? அப்பா என்ன இப்படி பண்ணிட்டாங்க? ஐயோ, இவங்க விட எங்க அண்ணன் எவ்வளவு மேல் போல இருக்க. என்னப்பா ரொம்ப வலிக்குதா? அடடா வீங்கிடுச்சா? ஆமா, வாய்க்குள்ள காலை விட்டு வச்சா வீங்காதா? 2 பல்லு ஆடுதுடா. டேய் சரி கவலைப்படாத, நான் உத்தரம் கொடுத்து சுத்தனே எடுத்து வரேன். நீ பாத்து போயிட்டாங்க. அவளா சொன்னால் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது, நம்ப முடியவில்லை. இல்லை. என்னடா அது பட்ட பகலே தண்ணி அடிச்சிட்டு வர? நான் தண்ணி அடிக்கல, உன் தங்கச்சி என்னைய தண்ணி அடிக்க வச்சுட்டா. நன்றி கெட்டவன். லூசா திரிஞ்ச உன் தங்கச்சிய தெளிவாக்கி கண்ணம்மாங்கிற பேரை கரினா கபூர்னு மாத்திரமே. நான் வங்கக்கடலை பேக்கிரவுண்டா வச்சு போட்டோ எடுத்தவன் நானு. அந்த போட்டோவை சினிமாக்காரனுக்கு பூரா கொடுத்து பப்ளிசிட்டி பண்ணது நானு. அவன் கேட்கிறா என்னைய who are youன்னு கேட்கிறா. ஏற்கனவே அடிச்சு மிதிச்சிருக்கிறானுங்க, நீ வேற அந்த இடத்துல அடிக்கிறியாடா? அடிச்சாங்களா? யாரா? எங்க 2 பேர் பொண்டாட்டிகளும் அடியாளுகளை வச்சு எங்களை அடிச்சிட்டாளுங்கடா. அடியாள வச்சா? எதுக்குடா? நாங்க உயிரோட இருந்தா அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாதுல்ல. எங்களை குறவணுன்றதுக்காக தாண்டா காரை விட்டு முதல்ல ஏத்த வந்தாளுங்க. அதுல ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டோம். உடனே அடியாளுகளை வச்சு அடிச்சுட்டாளுங்கடா. பாவிகளா, கட்டின புருஷன் அடிக்கிற அளவுக்கு மரியாதை இல்லாம போச்சா அந்த நாட்டுல? அம்மா பேச்சு பேசுறது. ஏண்டா, ஒரு ஆட்டோ ஓட்டுறவன் தங்கச்சியே உன்னை ஓட அடிக்கும் போது எம்எல்ஏ ஓட தங்கச்சியை எங்களை சும்மா விடுவாளுங்களா? மச்சான், இத நம்ம சும்மா விடக்கூடாது. நீ உடனடியா 2 பொண்ணுங்களை பாரு. அவளுக்கு தெருவுல போற பிச்சைக்காரியா இருந்தாலும் பரவாயில்ல, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவளுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும்டா. அது மட்டும் இல்லடா மச்சான், நம்ம வாழ்க்கையில விளையாண்ட அந்த எம்எல்ஏவை பழி வாங்கி ஆகணும்டா. டேய் பழி வாங்குறதோ வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறதோ நமக்கு முக்கியம் இல்லடா. பின்ன நாம யாருங்கிறத அவங்களுக்கு நிரூபிச்சு காட்டணும்டா. பணம் காசு இருக்கிற திமிர்ல தான்டா அவங்க நம்மளை எடுத்து எறிஞ்சு பேசுறாளுங்க. ஆமா, நாமளும் நல்லா உழைப்போம்டா, கை நிறைய காசு சம்பாதிப்போம்டா, அவங்களோட பெரிய பணக்காரன் ஆக முடியுங்கிறத நிரூபிச்சு காட்டுவோம்டா. சூப்பர் ஐடியாடா மச்சான். மச்சான்,
அந்த லூசு கூட என் வேலைக்கு வெடி வச்சுட்டாடா. என்னை உங்களோட சேர்த்துக்கங்கடா. கவலைப்படாதடா, நம்ம 3 பேர் சேர்ந்தே உழைப்போம்டா. அதுவும் இன்னையில இருந்தே ஆரம்பிக்கிறோம். ரவி, ஒரு சிக்கன் நூடுல்ஸ், ஒரு மட்டன் ஃப்ரை, ஒரு ஆம்லெட் புரட்டி போட்டு கூட அந்த பக்கம். அப்படியே 4 ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணிக்க. இந்த ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏப்பா பேப்பர் ரோஸ்ட்ங்கப்பா. இந்தா முதல்ல பேப்பர் படி ரோஸ்ட் வருது பின்னாடியே. ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணது யாரு? ஹலோ, நான் தான்ப்பா. இந்தா. என்ன இவ்வளவு ஃபாஸ்டா வீசுற? அதான் ஃபாஸ்ட் ஃபுட். ஏப்பா சூப்பு கேட்ட என்னாச்சுப்பா? அப்படியா? இந்தா டம்ளர் பிடி, சூப் வந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு ஆச்சுப்பா? 45 ரூபாய். இதா சேஞ்ச் பண்ணு. அண்ணா ஒரு ஆப்பாயில் பொண்ணா சூப்பரா பொண்ணா டேஸ்ட்ப்பா. இதே மெயின்டெய்ன் பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ். ஆட்டம் சாப்பிட்டவங்கலாம் காசை கொடுத்துட்டு போயிட்டே இரு. இந்தா பாருப்பா, ஒரு ஆஃப் பாயில போடு. தக்காளி சட்னி போடுங்க. தக்காளி சட்னி ரெடி ஆகுது. அது வரைக்கும் தக்காளியை ஒரு கடிச்சு chicken 65. பாத்துக்க, கல்லாவா இல்லாட்டி குல்லாவை போட்டுருவானுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கேஸ் தீர்ந்து போச்சா, ஆட்டோ எடுத்துட்டு போய் ஒரு சிலிண்டர் வேணும் தெரியாடா. ஆமா, எல்லா வேலையும் நானே பண்ணணும். ஜேம்ஸ் சீட்ல எதுக்கு இருக்கு? அவன் அனுப்ப வேண்டியதானே. டேய், அவனை சிக்கன் வாங்கினார் சொல்லி 1 மணி நேரம் ஆகுதுடா, இன்னும் வரல பாரு. சிக்கன் வாங்க போனானா பக்கத்துலயே தான் பிராண்டி ஷாப். அடிச்சிட்டு மல்லாம் அந்த போல இருக்கு. அவன் திருந்தவே மாட்டான்டா. இந்த பார், வரும்போது எங்கேயா கடை தூக்கிட்டு ஓகே ஓகே. ஒரு பிளேட் நூடுல்ஸ். ஒரு பிளேட் நூடுல்ஸா? நூடுல்ஸ் வர லேட் ஆகுது. முதல்ல பிளேட் அப்படி. சாரி, குறி தவறிடுச்சு. சார் ஒரு நிமிஷம். என்ன சார் சாப்பிட்டீங்க? நூடுல்ஸ் ஒரு 65. ஏம்பா ஒரு பிளேட் சிக்கன் நூடுல்ஸ் போடுங்க. இந்தாங்க. ஏப்பா கொஞ்சம் சாஸ் கொண்டாப்பா. இதை கொண்டு வரேன்ப்பா, கொடுங்க. என்னடி அப்படி பாக்குறீங்க? இங்க புதுசா டிஃபன் கடை போட்டிருக்கேன்னு பாக்குறீங்களா? அது வேற யாருதும் இல்ல, உங்க வீட்டுக்காரங்களது தான். ஒரு நிமிஷம் இருங்க, இது வந்துடுறேன். எங்க அவங்க 2 பேரை காணோம்? எங்கேயோ போய் தொலைறாங்க, நமக்கு எதுக்கு? என்ன சார், வியாபாரம் நல்லா நடக்குதா? ஏதோ நடக்குதுங்க. அப்புறம் நீங்க 2 கூட தண்ணி கேட்டிருந்தீங்களே, நான் அம்மா கிட்ட கொடுக்க சொல்லியிருந்தேன், கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ். இந்தாங்க கோடம். அப்புறம் இன்னைக்கு என் பர்த்டே, அதுக்காக தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. உங்க வைஃப் கூட வந்திருக்காங்க பாருங்க. நீங்களும் நிச்சயமா என் பர்த்டேக்கு வரீங்க. பார்க்கலாங்க. அதெல்லாம் முடியாது, கண்டிப்பா வரீங்க. ஃபாஸ்ட் ஃபுட் நடத்துற அளவுக்கு இவங்களுக்கு ஏது அவ்வளவு பணம்? ஏய், என்னடி கேள்வி கேக்குற? நம்மள ஏமாத்துற மாதிரி வேற யாரையாவது ஏமாத்திருப்பாங்க, இல்ல கொள்ளை அடிச்சிருப்பாங்க. 10 பைசா வருமானம் இல்லாம போய் சொல்லிட்டு தெரியறவங்களுக்கு வேற எப்படி காசு வரும்? இதெல்லாம் நீ யோசிக்கணும். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ரன்னிங்ல இறங்காத. டேய், சரக்கு இறக்குடா. சரக்கு இறக்கியாச்சுடா போறேன். ச்சே, உள்ள இருக்க சரக்கு. அதுவா? வாடா 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 ராசாத்தி. நீதான்டா என் படத்துல அடுத்த சிக்கு. டேய், என்னடா? நான் உன்னை சிலிண்டர் தானே வாங்கினு சொன்னேன். என்ன பொண்ணை கூட்டு வந்திருக்கீங்க? என்ன நடந்தது? ஐ அம் டாக். சொல்லு சொல்லு போ. ஏ மச்சான், சிக்கன் வாங்குறதுக்காக கடை வாசல்ல காலை தூக்கி இப்படி வச்சேன். திரும்பி பார்த்தா இந்த பொண்ணு சூப்பரா டான்ஸ் ஆடிக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு. இதை வச்சுக்கிட்டு ஒரு கலைவாணி கடத்துல பிச்சை எடுக்கலாமா அப்படின்னு வண்டியில தூக்கி போட்டு நேரா இங்க கொண்டாட்டு இவளை நம்பர் 1 ஹீரோனி ஆக்கி அவளுக்கு காட்டுறேன். போடா. ஏன்டா ஏன்டா? நம்மளே எவ்வளவு பிரச்சனையில இருக்கோம், இவ்வளவு ஹீரோயினா காட்டானா? இத பாரு, ஒழுங்கு மரியாதையா எங்க இருந்து கூட்டிட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டு, இல்ல கைய காலை வெட்டிடுவேன். மச்சான் 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 விடுறா. அவசரப்படாதடா, அவசரப்படாத. நமக்கோ தட்டு கழுவுறதுக்கு ஒரு ஆள் வேணும், அவளுக்கோ வயிற்ற கழுவுறதுக்கு ஒரு வேலை வேணும். தூக்கி அவளை அதுல போட்டோம்னா அவ பாட்டுக்கு மாங்கு மாங்கு தட்டை கழுவிக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்ல, வர்ற வழியில இதை பாத்தியா, அவ சைஸுக்கு ஏத்த மாதிரி சூப்பர் மாடர்ன் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை அவளுக்கு மாட்டி விட்டு டெய்லி ஒரு 1 hour சாயந்தரம் அப்படி ஒரு டான்ஸ் போட விட்டோம்னு வச்சுக்கேன், கூட்டம் அள்ளிக்கும், வியாபாரம் எகிரிக்கும். பாக்குறியா அவன் டான்ஸ? ஒத்தி கொண்டு தாண்டி ஒரு ரவுண்டு, இப்போ உலகம் சுழலுதடி பல ரவுண்டு. ஒத்தி கொண்டு தாண்டி பாட்டு திரண்டு, என் புத்தி எங்க போகுதடி வீட்ட மறந்து. ஒரு தன்னானே இத்தனை பேர் முன்னாடி இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து கேவலப்படுத்துறீங்கடா. நீங்க திருந்தவே மாட்டீங்கடா. சோத்துக்கே தாளம் போடுறான், டான்ஸ் ஆடக்கூடாதுடா. டே கோச் போடா போடா. நீ உட்கார்றா. உன் வேதனை எனக்கு புரியுதுடா. என்ன செய்யறதுடா? அவளுகளை பழி வாங்குறதுக்கு எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலையடா. டேய், ஒரு ஏழைய வச்சு தாண்டா பணக்காரிகளுடைய திமிரை நம்ம அடக்க முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் இதை ஒரு வர்க்க போராட்டமாவே நான் நினைக்கிறேன்டா. டேய் டேய், தத்துவத்தை பேசிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன். நீங்க உருப்படவே மாட்டீங்க. அவளுக்கு பண்ண துரோகத்துக்கு நம்ம 3 பேரும் குடிச்சு ஆகணும்டா. கரெக்டா? உள்ள எரியிற துரோக தீய இந்த தண்ணியால தான்டா அணைக்க முடியும். டேய், அவங்க என்னைக்கோ பண்ண அவமானத்தை இன்னைக்கு பேசுறியடா.
10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவளுங்க வந்தானுங்களா நாக்கப்பிடிங்க சாரா மாதிரி என்ன கேவலப்படுத்திட்டு போயிட்டானுங்க. எனக்கு எப்படி இருக்கும் ஃபீலிங்? என்னது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க இங்க வந்தாங்களா? ஆமாண்டா. என் பொண்டாட்டி என்ன தெரியுமாடா கேட்டா, இந்த ஹோட்டல் எப்படி வச்சிருப்பாங்கன்னு. அதுக்கு உன் பொண்டாட்டி என்ன தெரியுமாடா சொன்னா, திருடி கொள்ளடிச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்றா. அந்த இடத்துல தூக்கி போட்டு அவளை மிதிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். என்ன சொன்னாலுங்க? டேய் மச்சான், தெரியாம தான்டா கேக்குறேன். எதுக்காகடா அவங்க நம்மள இப்படி துரத்தி வந்து அவமானப்படுத்துறாங்க? நாம அவங்களுக்கு என்னடா துரோகம் பண்ணோம்? கொஞ்சம் கூட அவங்களுக்கு மனசாட்சியே இல்லையாடா? கல்லு மாதிரி இருக்க உன் மனசையே கரை வச்சுட்டாளுங்கடா. நீ அளப்படாது. அதை மறக்கிறதுக்கு ஒரு பெக்காச்சு அடிச்சாங்க. உள்ள கீழே ஊத்தி மச்சான், நீ ஒரு பேண்ட் சட்டை போட்ட ஆல மரண்டா. உன்னுடைய நிழல்ல தாண்டா நாங்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீ சாஞ்சிட்டேடா நாங்கள்லாம் காஞ்சிருவோம்டா. ஒரு பெக்கா இந்த குடுறா. நாம குடிக்கிறதுக்காக வாழறடா. இந்த ஒரு தத்துவத்தை மனசுல வச்சுக்கிட்டாவது நீ குடிச்சு ஆகணும். அதுக்கு வாயில ஊத்துறா. எனக்கு லொகேஷன் தெரிய ஊத்து ரெட்டியா வச்சு ஊத்துறா. ஐயோ, மனைவி டார்ச்சருக்கு இதுதான்டா மருந்து. குடி ராசா, குடி குடி. வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறது கஷ்டமா இருக்கு. உட்கார். நீங்க பிரிஞ்சு வாடுறத பார்த்தா எனக்கே மனசு கஷ்டமா இருக்குடி. அப்ப உங்களுக்கு இருக்காதா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. எனக்கு கான்வென்ட்ல வேலை கிடைச்சிருக்கு. அப்படியா? கங்க்ராட்ஸ். கங்க்ராட்ஸ். ஏண்டி, நான் தான் வேலை தேட டென்ஷன்ல உங்க வீட்டு பக்கம் வரவே முடியல. நீங்களா என் வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. என்ன சுத்தமா மறந்துட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் வீட்டுக்கு முன்னாடி தான் அந்த ரவுடிங்க கடை வச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி நாங்க அங்க வர முடியும்? அது மட்டும் இல்ல தீபா, அன்னைக்கு அங்க தண்ணி போட்டு கலாட்டா பண்ணதுல இருந்து அந்த பக்கம் வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு அவங்க உங்ககிட்ட நடந்துக்கிறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருந்தது. அன்னில இருந்து 2-3 மாசமா அவங்க நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் அவங்க கிட்ட இல்ல. பீடி சிகரெட் அவங்க பிடிச்சு கூட நான் பார்த்தது இல்லைன்னா பாத்துக்கங்களேன். 24 மணி நேரமும் வேலை 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 தான். அது மட்டும் இல்லடி, அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல வர வருமானத்தை வச்சு ஒரு சின்னதா கான்வென்ட்டே ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா? கான்வென்ட்டா? ஆமாண்டி, அந்த கான்வென்ட்ல தான் நானே வேலை செய்யறேன். வாழ்க்கையில ஓஹோன்னு முன்னேறணும். ஏதோ படிக்கணுமேனு படிச்சா மட்டும் பத்தாது. நம்முடைய ஜனாதிபதி அப்துல் கலாம் மாதிரி தொழில்நுட்ப கல்வியை கத்துக்கிட்டு இந்த நாட்டின் சிறந்த குடிமகன்களா நீங்க எல்லாம் வரணும். அது மட்டும் இல்ல, படிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னா லஞ்சம் மட்டும் கொடுத்து ஏமாந்துடப்படாது. அது எங்களோட அனுபவம். பசங்களா, தயவு செய்து வேலை கிடைக்கும் முன்னாடி யாரையாவது லவ் பண்ணி தொலைச்சிடாதீங்க. சிக்கி சின்னாபண்ணமாயிருவீங்க, நொந்து 100 ஆயிருவீங்க. டேய், குழந்தைங்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு ஏன் அவங்களுக்கு என்ன தெரியாதா? மிட் நைட் மசாலா, ஸ்டார் மூவிஸ் எல்லாம் பாக்குறவங்க தானே அவங்க. நம்ம ஃபீலிங்ஸ் வேற யார்ட்டடா போய் சொல்றது? அதுகளாச்சும் எதிர்காலத்துல நம்மள மாதிரி ஏமாறாம இருக்கட்டும்டா. பாத்தியாடி, குழந்தைங்க கிட்ட போய் எவ்வளவு வெகுளித்தனமா பேசுறாங்க. அவங்கள போய் தப்பா நினைச்சிட்டீங்களே. எனக்கு என்னமோ அவங்க தப்பானவங்கன்னு கொஞ்சம் கூட தோணல. நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. நான் வரேன். டேய், 1,60,60,000 ரூபாய். இந்த 50,000 எடுத்து உள்ள விடு. ஆஹா, ஆக கான்வென்ட் ஆரம்பிச்சு 3 மாசத்துல 2,10,000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. ஏண்டா, அந்த வட்டச்சாளர் கொடுத்தமே அந்த அமௌண்ட்டே எடுத்து பிசினஸ்க்குள்ள விட்டுருந்தோம்னா இந்நேரத்துக்கு வருமானம் டபுள் ஆயிருக்குமேடா. ஏய், அது நடந்து முடிஞ்ச மேட்ரா. இப்ப நடக்க போறத பாரு. சார் வணக்கம் சார். பிரசாதம். பிரசாத். ஏமா, இன்னைக்கு என்ன விசேஷம்? கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க? ரோட்ல அனாதே தெரிஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு துணிமணிலாம் வாங்கி கொடுத்து என்ன வாழ வச்ச தெய்வம் சார் நீங்க. நீங்களாம் ஓஹோன்னு வரணும்னு கோயில போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன். பாத்தியாடா, பாத்தியா? நாம காதலிச்சு கல்யாணம் பண்ணவளுக நாம அழியணும்னு நினைக்கிறாளுக. ஆனா எங்கேயோ தெருவுல இருந்து கூட்டு வந்தவ நாம வாழணும்னு நினைக்கிறாடா. பாத்தியாடா இந்த வித்தியாசத்தை? மச்சான்,
ஒரு ஏழோட கஷ்டம் ஒரு ஏழைக்கு தாண்டா தெரியும். கரெக்டா சொன்னடா. இது நிச்சயமா பணக்காரிகளுக்கு புரியாதுடா. டேய், இது சாதாரண பிரச்சனை இல்லடா, ஆண்டாண்டு காலமா தீர்க்க முடியாத வர்க்க பிரச்சனைடா. இதுக்கு நான் இப்பவே ஒரு முடிவு கட்டுறேன். ஒரு 2000 ரூபாய் தான் குடுறா. எதுக்குடா 2000 ரூபாய்? இப்பவே நாதல்ல சம்பத்து செட்டி கடைக்கு போய் ஒரு தாலியை வாங்கி வா, கழுத்துல ஏத்தி அந்த வர்க்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டா. அப்படின்னா எனக்கு ஒரு 5000 ரூபாய் குடுறா. ஒரு கழுத்துல எத்தனை பேரா தாலி ஏத்த? சின்ன அதுக்கு சொல்லடா. உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இவளை கூட்டி போய் மேக்கப் டெஸ்ட் எடுத்து ஒரு பெரிய ஹீரோனை ஆக்கி உன் கையில ஒப்படைக்கிறேன். அதுக்கப்புறமா தாலியை கட்டுக்கிறேன். மச்சான், இவ்வளவு கருப்பு உடம்புக்குள்ள உனக்கு ஒரு வெள்ளை மனசாடா. எங்க 2 பேரையும் ஒண்ணு ஆசீர்வாதம் பண்றா. இத பண்றா. நல்லா தீர்க்காசாரு. நல்லா தீர்க்க சுமங்கலியாரு. டேய் உட்காருங்க. ஏன் என்ன? உட்காரு சொல்றல. இங்க வாமா. செல்ல நீ அட அப்படி வாமா நீ. ஏய் நீ இந்த இப்படி பக்கம் வா. வா. ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நாமளே எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி இருக்கோம். நாம யாருன்னு அவங்களுக்கு காட்ட வேணாமாடா? எந்த நிமிஷமும் அவங்க மனசு மாதிரி நம்ம கிட்ட வர நேரம் பார்த்து காரியத்தை கெடுக்க பாக்கலடா. என்னது? அவளுக நம்ம கிட்ட வராளுகளா? என்னடா பேசுற? 6 மாசமா வராதவளுக இனிமேல வரப்போறாளுங்க. அப்படியே வந்தாலும் இன்னொரு வேளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு தான் வருவாளுங்க. கரெக்டா சொன்னடா. இப்போதான் நீ ஏர் ரூட்ல வர்ற. சார் போஸ்ட். குடுப்பா. குடு. ஏன் குடு. வாங்கிக்க. பாத்தியாடா, அவங்க கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டே இருந்தீங்களே. என்னடா? என்ன திமிரடா இவங்களுக்கு? என்ன? என்னடா மச்சான்? ஆஹா, நாம நினைச்சது சரியா போச்சுடா. அவங்க 2 பேரும் எங்க 2 பேருக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்கடா. டைவர்ஸ் நோட்டீஸா? என்ன நெஞ்சழுத்தம்டா அவளுக்கு. ஏ மச்சான், அவளுக்கு மட்டுமா டைப் அடிக்கிற மிஷின் இருக்கு? நம்மகிட்ட 2 மிஷின் இருக்குடா. நாங்களும் உன்னை டைவர்ஸ் பண்றோம்னு நீங்க டைப் அடிச்சு அனுப்புங்க. அனுப்புறேன்டா. அதுக்கு முன்னாடி ஏன்டி எங்களுக்கு இப்படி துரோகம் பண்ணீங்கன்னு நாக்க புடுங்கி சாவற மாதிரி 4 வார்த்தை கேட்டுட்டு தான்டா அனுப்புறேன். ஏய் ஏண்டி என்ன தூக்கி எறிய உனக்கு என்னடி அருகது? போடா சார். சாவடிச்சிருவேன். நீங்க வெளில வாங்க சார். நீங்க வெளில வாங்க சார். நிறுத்துங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. எதுக்கு இப்படி வந்து கலாட்டா பண்றீங்க? கலாட்டா பண்ண வரல. பணக்காரிங்கிற திமிரல ரவுடித்தனம் பண்றியே, அதை கேட்க வந்தேன். காதலை பத்தி பேச உனக்கு என்ன அருகதை இருக்குன்னு அன்னைக்கு வாய்க்கிழிய பேசினியே. தாலி கட்டின 6 மாசத்துல என்ன தூக்கி எறியறியே, அதான் உன் காதலா? அப்படி என்னடி நான் தப்பு பண்ணிட்டேன்? உங்க சொத்தை கொள்ள அடிச்சனா இல்ல உங்க வீட்டை யாராவது கொலை பண்ணிட்டனா? எப்படி எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்ச? எப்படி அனுப்பலாம்? எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸா? பேசாதடி. எப்ப எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புற அளவுக்கு வந்துட்டியோ அப்புறம் நான் கட்ட தாலி மட்டும் எதுக்கு? உன்ன மாதிரி பணக்கார பொண்ணுங்களுக்கு தாலிங்கிறது தினம் சேலை மாத்திர மாதிரி தாண்டி. மரியாதை காட்டி கொடு. காட்டி கொடு. வார்த்தை அளந்து பேசுங்க. பணக்காரங்கிற என்ன எனக்கு இருந்திருந்தா ஏன் இருக்கிற உங்களை நான் காதலிச்சிருக்க மாட்டேன். உங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னு அண்ணன் கிட்ட நான் போராடி இருக்க மாட்டேன். அன்னைக்கு குடிச்சிட்டு ரோட்ல கலாட்டம் பண்ணீங்களே, அதெல்லாம் நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, நீங்க பண்ண தப்புக்கு நான் உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டேனோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டு இருக்கேன். அது தெரியுமா உங்களுக்கு? இவ்வளவு பேசுறியே, அப்புறம் ஏன் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்ச? இப்படி ஒவ்வொரு விஷயத்துல நீங்க அவசரப்படுறதுனால தான் எல்லார்கிட்டயும் அவமானப்படுறீங்க. இதுல முதல்ல என் கையெழுத்து இருக்கான்னு பாருங்க. வேற கல்யாணம் பண்ண போற? நீ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க, எத்தனை பேரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கடி. ஆனா அதுக்கு முன்னாடி உன் வயத்துல ஏன் குழந்தை வளரணும்டி. அதுக்கு தாண்டி இப்ப வந்திருக்கேன். என்னடி முறைக்கிற? அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் நீ எனக்கு செய்த துரோகம் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கணும்டி. அதை நினைச்சு நினைச்சு நீ வாழ்நாள் முழுக்க புழுங்கி புழுங்கி கத்து அத்தன் கத்து. ஆனா நீ அம்மா வாங்குறத யாராலையும் தடுக்க முடியாது. ஆமா, நீ அம்மா வானாத்தான் சினிமாக்காரன் உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவா. நீ நடு ரோட்ல வந்து நிப்ப, நான் கை தட்டி. என் நண்பனை சினிமா வேலையை விட்டு துரத்துனே இல்ல, அதுக்கு அவன் கொடுக்கிற தண்டனை தான் இது. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு என்ன வேலை வேணும்? அவனுக்கு அவருக்கு தான். எனக்கு கொடை பிடிக்கிறதுக்கும் டீ கொடுக்கிறதுக்கும் ஒரு ஆளு வேணும். நான் வேணா ஒரு வேலைக்கு வச்சுக்கிறேனே. என்னடி சொல்ற? குர்ஆன்ல கத்தி அவளை நீங்க குத்தி வகந்துறேன். என்னடி போலீஸ்க்கு போன் பண்றியா? பண்ணுடி. நாங்க ஏற்கனவே போலீஸ் எல்லாம் பார்த்தாச்சு, கிரிமினல்ஸ்னு பேரும் வாங்கியாச்சுடி. இனிமே நாங்க யாருக்கும் பயப்பட மாட்டோம். போன் பண்ணி அந்த ஐஜிவே வேணாலும் வர சொல்றேன். வர சொல்லு. ஆனா 1/2 மணி நேரம் கழிச்சு வர சொல்லு. வரும்போது ஒரு போட்டோகிராஃபரையும் கூட்டி வர சொல்லு. அப்பதான் போட்டோ எடுத்து பேப்பர்ல போட முடியும். கரெக்டா?
அம்புக்குறியிட்ட இடம் ரேப் நடந்த இடத்தை காட்டுகிறது கொட்டை எழுத்துல போடுவான். அதுக்கு என்ன தலைப்பு தெரியுமா? கட்டிய மனைவி கணவன்மார்களே கற்பழிப்பு. பாட்டி ஓடுறா அப்படியே நடந்துக்காத. நான் சொல்றது கேளுடா. அவங்க மேல எந்த தப்பு இல்ல. தப்பு இல்லையா? டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காளு, அது தப்பு இல்லையா? நீ இதுல தலையிடாத, ஒதுங்கி நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. நான் சொல்றது அந்த டைவர்ஸ் நோட்டீஸ் நாங்க அனுப்பல, எங்க அண்ணன் தான் அனுப்பிச்சிருக்காரு. ஒண்ணு அனுப்புனாரா? உங்களுக்கு தெரியாம அனுப்பிட முடியுமா? யார்கிட்ட கதை விடுறீங்க? அப்பா கதையெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அன்னைக்கு நீங்க பஞ்சாயத்துக்கு வந்தப்ப இந்த பொண்ணுங்க 2 பேரும் உங்க மேல இருக்க கோவத்துல கொஞ்சம் எடக்கு முடக்கா பேசிட்டாளுங்க. அதையே பெருசா எடுத்துக்கிட்டு என் பேரன் உங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டான். அவன் மேலயும் தப்பு இல்லப்பா. உங்களை கண்டிக்கணும்னு நினைச்ச இந்த பொண்ணுங்க என்ன பண்ணிருக்கணும்? உங்களை தனியா கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு எல்லாருக்கும் முன்னாடி தாம் தும்னு குதிச்சா பாக்குறதுக்கு அப்படித்தானப்பா தோணும். பாட்டி, நாங்க மட்டும் எதுக்காக பேசணும்? ப்ரொஃபசர்ஸ்னே எங்க கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டாங்க. அதனால தானே பேசணும். தயவு செய்து என் ஃப்ரெண்ட்ஸ்களை பத்தி தப்பா பேசாதீங்க. அவங்க உத்தமங்க, நல்லவங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நீயா? ஆமா. இவங்க அண்ணன் இருக்காரு, வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாம் வீடு இல்லைன்னு சொன்னாரு. அதை வச்சு ப்ரொபோசல் பொய் சொல்ல சொன்னது நான் தான். அதனால வந்ததுதான் இவ்வளவு பிரச்சனைங்க. நீங்க எல்லாம் நல்லது நடக்குதான் பண்ணிருக்கீங்க. அது என்னென்னமோ ஆயிப்போச்சு. சரி, அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காம சந்தோஷமா சாப்பிடுங்க. சரி பாட்டிமா. பாட்டிமா, நீங்களும் எங்களுக்கு சோத்தை போட்டீங்க, நாங்களும் உங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டோம். எங்க பொண்டாட்டிகளும் எங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படியே கையில பொட்டி படிக்க கொடுத்து விட்டீங்கன்னா நாங்க பாட்டுக்கு தனி கொடுத்துறதுக்கு இப்பவே வா, சாப்பிட்டு முடிச்சு போலாண்டி. என்ன விளையாடுறியா? என்னங்க பேசுறீங்க நீங்க? நாங்க ஏன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம்? கூப்பிட்டோன்னா பெட்டி தூக்கிட்டு வரதுக்கு. அதானே எங்க அண்ணன் வந்துட்டோம். எங்களுக்கு புரிய வச்ச மாதிரி அவருக்கும் புரிய வைங்க, அப்புறமா வந்துடுறோம். ஆமா, எந்திரிக்கடா, இது நமக்கு சரிப்பட்டு வராது. ஏய் உட்காரு, எதுக்கு எடுத்தாலும் விரைச்சுக்கிறேன். என்னங்க அந்த ஆள் ஏற்கனவே எங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனவரு, அவரு போய் எங்களை சேர்த்து வைப்பாரா? அதுக்காக சின்ன வயசுல இருந்து பாசமா வளர்த்த எங்க அண்ணன் கிட்ட சொல்லாம உங்க கூட வந்துட முடியுமா? வர மாட்டியா நீ? ஏய், உன் கோவம் எனக்கு புரியுது. என்ன புரியுது? என்ன உன் பொண்டாட்டியோட அடிக்கடி சந்தோஷமா பேசணும் கொள்ளணும்னு ஆசைப்படுற, அவ்வளவுதானே? அதுக்கு ஒரு வழி இருக்கு. நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு வீடு காலியா இருக்கு. அப்படியா? ஆமா, பேசாம நீங்க 3 பேர் அங்க வந்துருங்க. என் பேரனு வந்துருவான். நீங்க எல்லாம் வேலைக்கு போறது கொள்றத அவன் பாப்பா. அப்படியே உங்க மேல அவனுக்கு ஒரு நல்ல எண்ணம் வந்துடும். அப்புறம் என்ன, எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துட வேண்டியதானே சொல்றது? பாட்டி ஐடியா சூப்பர்டா.